Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் சித்தையன்கோட்டை அருகே குடிநீர் குழாய் உடைந்து பல லட்சக்கணக்கான லிட்டர் நீர் சாலையில் ஓடிய சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு நீர் வெளியேறி கழிவுநீர் கால்வாய் மற்றும் சாலையில் ஆறாய் ஓடியது. இதனால் பேரூராட்சிக்கு குடிநீர் வழங்கும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு நீர் செல்வதில் தடை ஏற்பட்டது. ராட்சத குழாயில் ஏற்பட்ட உடைப்பை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே நீர் செல்லும் பாதையை ஆக்கிரமித்து கட்டப்படும் மருத்துவமனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் காந்திநகர் பகுதியில் கலிங்கல் ஏரி உபரிநீர் வழிப்பாதையை ஆக்கிரமித்து தனியார் மருத்துவமனை கட்டப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் முதல் முதலமைச்சரின் தனிப்பிரிவு வரை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திண்டிவனம் திருவண்ணாமலை செல்லும் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் துணையோடு பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த நிலத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாத்துக்கூடல் கிராமத்தில் சுமார் 60 ஆண்டுகளாக பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்த இடத்தை தனிநபர் ஒருவர் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் சித்ரா அமிர்தலிங்கம் துணையுடன் ஆக்கிரமித்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆளுங்கட்சியினர் பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ள புறம்போக்கு நிலத்தை எல்லாம் தனிநபருக்கு பட்டா போட்டுக் கொடுக்கும் அவல நிலை இன்னும் மாறவில்லை என்று பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் சரக்கு லாரி மோதி 7 வயது பள்ளி சிறுமி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓமலூர் அருகே பொட்டியபுரம் பகுதியைச் சேர்ந்த ராஜேஸ்வரி என்பவர் தனது 3 மகள்களுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். ஓமலூர் பேருந்து நிலையம் அருகே சென்றபோது ராஜேஸ்வரியின் இருசக்கர வாகனத்தின் மீது பின்னால் வந்த சரக்கு லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ராஜேஸ்வரியின் மகளான அனுஸ்ரீ லாரியின் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் படுகாயமடைந்த ராஜேஸ்வரி மற்றும் சிவானி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கார் மீது மினி லாரி மோதிய விபத்தில் ஒருவர் பலியானார். கங்கை கொண்ட சோழபுரம் பொன்னேரி இறக்கத்தில் சென்று கொண்டிருந்த காரின் மீது சிதம்பரத்தில் இருந்து மதுரைக்கு இறால் ஏற்றிச் சென்ற மினி லாரி மோதியது. இந்த விபத்தில் கார் கவிழ்ந்து அதில் பயணம் செய்த சிதம்பரம் அம்மாப்பேட்டை அனந்தராயன் தெருவைச் சேர்ந்த அறிவழகன் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். காயமடைந்த கார் ஓட்டுநர் கிருஷ்ணகுமார், உடன் பயணம் செய்த குமார் ஆகிய இருவரும் ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் உதயேந்திரம் பேரூராட்சியில் தனிநபர் ஆக்கிரமிப்பு, வரி வசூல் முறைகேடு உள்ளிட்டவற்றை அதிமுகவினர் மேற்கோள் காட்டி பேசினர். கூட்டம் தொடங்கியவுடன் அதிமுக 1வது வார்டு கவுன்சிலர் சரவணன் உள்ளிட்ட கவுன்சிலர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கேள்விகளை எழுப்பினர். இதனால் திமுக அதிமுகவினர் இடையே சலசலப்பு ஏற்பட்டது. இதையெல்லாம் காதில் போட்டுக்கொள்ளாத திமுக 6வது வார்டு கவுன்சிலர் சந்தியா செல்போனில் துணி ஆர்டர் செய்து கொண்டிருந்த சம்பவம் திமுகவினருக்கு மக்கள் பிரச்சனைகள் மீது எவ்வளவு ஆர்வம் உள்ளது என்பதை தெளிவாக காட்டியது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பிடிஓ அலுவலகத்தில் நரிக்குறவர்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை முறையாக வழங்காத ஸ்டாலின் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் நரிக்குறவர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதையடுத்து ஸ்டாலின் அரசுக்கு எதிராக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நரிக்குறவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். ஒரு 150-200 குடும்பம் அங்க இருக்கோம். எங்களுக்கு வாழ்வாதார வசதி கம்மியா இருக்கு. இந்த 100 நாள் வேலை மட்டும் தான் நம்பி இருக்கிறோம். நாங்க அந்த 100 நாள் வேலை எங்களுக்கு ஒரு 5-6 மாசமா கொடுக்கல. அதுக்கோசம் நாங்க பிடி ஆபீஸ் ஐயாக்கு மனு கொடுத்துருக்குறோம். அவங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அவங்க நடவடிக்கை எடுக்கலன்னா நாங்க போராட்டம் பண்ணுவோம். அதே மாதிரி எங்க ஏரியால பட்டா மாற்றம் செஞ்சு கொடுக்குறோம். நாங்க இருக்கிற இருப்பிடத்துல பட்டா கொடுக்காம வேற ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. காரைக்குடி நகராட்சியில் சாலையை ஆக்கிரமித்து பெண் ஆணையாளர் தோட்டம் அமைப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பெண் ஆணையாளர் சித்ரா சுகுமாரன் என்பவர் தனது வீட்டின் வெளியில் உள்ள சாலையில் தோட்டம் அமைக்கும் பணியினை மேற்கொண்டுள்ளார். இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த சண்முகம் என்பவர் கூறுகையில், சாலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டிய பொறுப்புள்ள ஆணையாளரே சாலையை ஆக்கிரமித்து தோட்டம் அமைப்பது தவறான செயல் எனவும், தனது பொறுப்பை உணர்ந்து தோட்டம் அமைக்கும் பணியை ஆணையாளர் நிறுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். காரைக்குடி நகரத்துல ஒரு சாலையில ஒரு சின்ன ஆக்கிரமிப்பு இருந்தாலும் கூட அதை எடுக்க வேண்டிய பொறுப்பு, அதை அகற்ற வேண்டிய பொறுப்பு ஆணையாளர் அம்மாட்ட இருக்கு. இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி இப்படி ஆக்கிரமிச்சுக்கிட்டு அவங்கவுங்க பூங்காவும் இதுவும் போட்டா அப்ப பாதை எங்க போறது? பயணிகள் போறதுக்கோ இல்ல போக்குவரத்துக்கோ கார் போறதுக்கான பாதை இப்ப தடைபடுது இல்ல. அப்ப ஆணையாளர் அம்மா அதுக்கு முன்னுதாரணமா இருக்க வேண்டியவங்க அவங்களே ஆக்கிரமிப்பு பண்ணா
அப்ப காரைக்குடி நகராட்சியில அப்போ சாதாரண மக்கள் எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்றது வந்து சர்வ சாதாரணமாயிடும். தஞ்சையில் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி காவடி எடுத்து விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற அனைத்து விவசாயிகள் கூட்டு இயக்க சங்க விவசாயிகள் பயிர் காப்பீட்டை உடனே வழங்க வேண்டும், வங்கிகளில் உள்ள விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், முறை பாசனம் வைக்காமல் தண்ணீர் திறக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்சியரிடம் மனு அளித்தும் காவடி எடுத்தும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்சூரன்ஸை வழங்கிடு, இன்சூரன்ஸை வழங்கிடு, 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 இன்சூரன்ஸை வழங்கிடு, இன்சூரன்ஸை வழங்கிடு, தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், இந்த கடன் தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், இந்த கடன் தள்ளுபடி செய், வழங்கிடு, வழங்கிடு, அனைத்து தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், விவசாய கடன் அனைத்து தள்ளுபடி செய். மத்திய மாநில அரசு வற்புறுத்தல் பேர்ல இன்சூரன்ஸ் கட்டினா இப்போதைக்கு இன்சூரன்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க. எங்களுக்கு நாங்கள் நடலைன்னா தரிசுக்கு 30% எங்களுக்கு இன்சூரன்ஸ் வழங்கணும். இப்போதைக்கு நாங்கள் நாற்று விட்டு மேட்டூர் திறந்து நாற்று விட்டு எல்லாம் ரெடியாக இருக்கோம். இப்போ முறைப்பாசனம் வைக்கிறாங்க. இவங்க தேவையில்லாமல் காவேரியில் தண்ணியை திறந்து விட்டாங்க. எந்த ஏரி குளத்தையும் நம்பல அதிகாரியும் இதை கண்டுகொள்ளாமல் இருந்தது. மத்திய மாநில அரசு இதை கண்டுகொள்ளலை. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ராமநாதபுரம் நகரமன்ற கூட்டத்தில் தங்களின் கேள்விகளுக்கு உரிய பதில் அளிக்காமல் அதிகாரிகள் மெத்தனம் காட்டியதால் கவுன்சிலர்கள் அதிருப்தி அடைந்தனர். வார்டுகளில் நிறைய பிரச்சனைகள் இருப்பதாகவும் பொதுமக்களின் பல்வேறு கேள்விகளுக்கும் பதிலளிக்க முடியவில்லை எனவும் இது குறித்த புகாரில் அதிகாரிகள் அலட்சிய போக்குடன் நடந்து கொள்வதாகவும் கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர். ஆனால் நகராட்சி ஆணையர் மற்றும் நகரமன்ற தலைவர் இருவரும் கவுன்சிலருக்கு சரியான பதில் அளிக்காதது நகராட்சி நிர்வாகத்தின் மெத்தன போக்கையே காட்டுகிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னரே தமிழகம் முழுவதும் நீர்நிலைகளை தூர்வாரி தண்ணீர் சேமிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென தமிழ்நாடு இயற்கை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் அமானி கொண்டாளம்பட்டி பகுதியில் செல்லக்கூடிய திருமணி முத்தாற்றில் மாநகராட்சி சார்பில் கழிவுநீர் தொட்டி கட்டுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கு அப்பகுதி விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மேலும் நீர்நிலைகள் நீர்வழிப்பாதைகளில் எந்தவொரு கட்டுமானமும் இருக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் கழிவுநீர் தொட்டி கட்டுவது கூடாது என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவை அளித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கடன் தொல்லையால் நார் கம்பெனி உரிமையாளர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். குடியாத்தம் தரணம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த நூர் பாஷா தென்னை நார் கம்பெனி நடத்தி வருகிறார். கடன் வாங்கி தொழிலில் முதலீடு செய்தும் போதிய வருவாய் இல்லாததால் மன உளைச்சலில் இருந்ததாக குடும்பத்தினரிடம் கூறியுள்ளார். இந்த நிலையில் தனது நார் ஃபேக்டரியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கடன் தொல்லையால் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் பேரூராட்சியில் திமுக தலைவரின் கணவர் மீது புகார் கூறி திமுக அதிமுக உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வெளிநடப்பு செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திமுக தலைவர் தலைமையில் மன்ற கூட்டம் நடந்தபோது திமுகவை சேர்ந்த துணைத் தலைவர் ரங்கநாதன் மத்திய அரசு திட்டத்தின் கீழ் 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் குடிநீர் திட்டத்தில் பெரும் முறைகேடு உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை கூறி வெளிநடப்பு செய்தார். திறமையற்ற ஸ்டாலின் ஆட்சியில் திமுக தலைவர் மீது குற்றம் சாட்டி திமுக துணைத் தலைவரை வெளிநடப்பு செய்தது நிர்வாக திறமையின்மையை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே 100 நாள் வேலை பயனாளியிடம் லஞ்சம் வாங்கிய ஊராட்சி செயலாளர் கைது செய்யப்பட்டார். வெண்ணந்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட குட்லாடம்பட்டி ஊராட்சி செயலாளர் தங்கதுரை என்பவர் 100 நாள் வேலை திட்டத்தில் 1 மாதத்தில் 2 முறை பணி வழங்க பயனாளிகளிடம் தலா 1000 ரூபாய் லஞ்சமாக கேட்டுள்ளார். இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த சந்தோஷம் என்பவர் அளித்த புகாரை அடுத்து தங்கதுரை கைது செய்யப்பட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் லஞ்சம் ஊழல் தலைவிரித்தாடுவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.